ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே, நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே, நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். ஏசாயா 66:13. ஒரு குழந்தை என்னதான் அப்பாவின் பிள்ளையாக இருந்தாலும், அப்பாவோடே விளையாடினாலும், காய்ச்சலோ தலைவலியோ வந்தால் அம்மாவை தேடும். தாயின் அன்பும் அரவணைப்பும் தொடுதலும் அத்தனை மென்மையானதும் அமர்த்துகிறதுமாயிருக்கும். தாய் பக்கத்தில் இருந்தாலே பிள்ளைக்கு ஆறுதல். அதனால்தான் தேவனும் சொன்னார், ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். தேவன் பல இடங்களில் தன்னை தாயாகவே அவர் காண்பித்தார். ஒரு தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்றார். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் கனிக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்றார். அவர் ஒரு தாயினும் மேலாக என்னிடத்தில் அன்பு வைக்கிறார். அவர் என்னை தேற்றுவேன் என்கிறார். ஆனாலும் எருசலேமிலே தேற்றுவேன் என்று தேவன் அந்த ஒரு வார்த்தையை சொன்னதின் நோக்கம் என்ன? பாவியாகிய என்னையும் தேவன் ஒரு தாய் போல் தேற்றுவேன், சுகமளிப்பேன், இல்லை பாறுதல் தருவேன், துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் என்கிறார். ஆனால் எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் என்று எருசலேமை விசேஷித்து கூறியிருப்பது ஏன்? எருசலேமில் தேவன் என்னை தேற்ற என்ன வைத்திருக்கிறார்? முதலாவது, இது நான் தங்கி இருக்கும் இடம் என்று சொன்ன தேவாலயம் எருசலேமில் இருக்கிறது. அது சகல ஜனங்களின் ஜெப வீடு எனப்படும். இங்கு ஏறெடுக்கப்படும் ஜெபங்களுக்கு தேவனின் செவிகள் திறந்தே இருக்கும். இங்கு அன்னாளின் ஜெபத்தை கேட்டு சாமுவேலை கொடுத்து அவளை ஆறுதல் படுத்தினார். இங்கு யோசபாத் தேவனை நோக்கி ஜெபித்த பொழுது அவன் எதிரிகளை அழித்து அவனுக்கு ஒரு விடுதலையை தந்தார். எசேக்கியா ஜெபித்த பொழுது அவன் ரப்சாக்கேயை தேவன் துரத்தி இஸ்ரவேலை காத்தார். இந்த ஆலயத்தில் தான் சிமியோனும் இயேசுவை கைகளில் ஏந்தி கொண்டு, உம்முடைய அடியேனை இப்பொழுதே சமாதானத்தை போக விடுகிறீர் என்று தேற்றப்பட்டவனாய் கீதம் பாடினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயம் தேவன் நம்மை தேற்றுகிற இடமாயிருக்கிறது. அது அவருடைய வீடு. ஒழுங்காய் ஆலயம் சென்று உண்மையாய் நம்மை தாழ்த்தி ஆராதிப்போம் என்றால் தேவன் நீதிமானாக்கி நம் இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி நம்மை தேற்றுகிறார், ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக, எருசலேமில் தான் நம் நேசர் நமக்காக பலியான கல்வாரி இருக்கிறது. அந்நாள்
நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். சகரியா 13:1. இவ்வாறு தீர்க்க தரிசனமாக சகரியா இயேசுவின் மரணத்தை கூறினார். எருசலேமிலே இயேசு சிலுவையில் ஈட்டியால் பிளக்கப்பட்டு இரத்தம் சிந்தி நமக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை சம்பாதித்தார். நமக்கு பதிலாக அவர் அங்கு மரித்தார். நாம் தண்டனையை அனுபவிக்கிறதுக்கு பதிலாக அன்பினால் அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் நாம் குற்றமற்றவர்களாக பாவமே செய்யாதவர்களாக சந்தோஷமாக இருக்கிறோம். அவர் நமது பாவத்தின் பலனை தன்மேல் ஏற்றுக்கொண்டு நம்மை இளைப்பாற பண்ணி தேற்றுகிறார். இந்த சிலுவை மரணத்தின் மூலம்தான் நமக்கு மீட்பின் கிரயம் செலுத்தப்பட்டு நாம் விடுதலையானோம். விசுவாசிக்கிற நாம் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாகி பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆனோம். தேவன் நம்மை ரட்சிப்பினால் தேற்றுகிறார். ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்து தேற்றுகிறார். மூன்றாவதாக, எருசலேமில் நம்மை தேற்ற தேவன் ஒரு மேல் அறையை வைத்திருக்கிறார். இங்குதான் சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள். இந்த உன்னதத்தின் பலத்தினால் தரிப்பிக்கப்பட்டு உத்தம சாட்சிகளாய் வாழ்ந்து இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். இந்த பரிசுத்த ஆவியானவரே தேற்றரவாளன். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனே அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார். அவர் உங்களுடைய வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். யோவான் 14:16-18 என்று சொல்லி தேவன் தமது ஆவியை தந்து நம்மை தேற்றுகிறார். பெந்தேகோஸ்தே நாளிலே சீஷர்கள் இந்த பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட பொழுது அவர்களுடைய கொந்தளிக்கிற மனம் அங்கே அமைதல் அடைந்தது. அவர்கள் தேற்றப்பட்டனர். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணி வழி நடத்தி தேவராஜ்யத்தில் சேர்த்து நம்மை தேற்றுகிறார். அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும் நிறைந்த ராஜ்யம். மேலறையினால் தேற்றப்படுகிறோம். நான்காவதாக, நம்மை தேற்றும்படி தேவன் பெதஸ்தா என்னும் ஒரு குளத்தையும் எருசலேமில் வைத்திருக்கிறார். அதுக்கு 5 மண்டபங்கள் உண்டு. இங்கு சுகம் பெறுவதற்காக வியாதியஸ்தர்கள் தங்கினார்கள். அந்த 5 மண்டபங்களும் நேசரின் 5 காயங்களை குறிக்கிறது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். எனவே எருசலேமிலே ஆலயம், கல்வாரி, மேலறை, பெதஸ்தா ஆகியவை இருக்கிறது. இதன் மூலமாக தேவன் நமது ஆவி, ஆத்துமா, சரீரத்தை தேற்றுகிறார். இதனால் தான் அவர் சொன்னார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஏசாயா 63:13. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? ஒழுங்காய் தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று ஆராதிக்கிறீர்களா? இல்லை என்றால் இன்றைக்கே ஒப்புக்கொடுங்கள். ஆலயத்துக்கு செல்ல தயாராகுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பெற பிள்ளைகளாய் பாக்கியவான்களாய் இருங்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்மோடு இருப்பார். நிச்சயமாக நீங்கள் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன். அல்லேலூயா.